தெரியுமா அவரை வலுக்கட்டாயமா கூப்பிடல. இப்படி விட்டு கொடுத்து இருக்கிற மனைவியவே சரி சமத்துக்கு கொண்டுட்டு வர்றாரு ஒரு வேசி கூட. கள்ளு கேம் விளையாடுற, நொல்லு கேம் விளையாடுற, இங்கிட்டு யார்ட்டா பேசுனா அவன்கிட்ட பேசுற, இவன்கிட்ட பேசுற, விளையாண்டா விளையாண்டேங்கிற. நீ எப்படி இருக்கணுங்கிற? நான் உன்னை மாதிரி ஒரு கூத்தியா கூட உட்காந்துக்கிறவா? ஏத்துக்கிறீங்களா? நான் கூத்தியா கூட உட்காந்துக்கிட்டு அவனுக்கு அரிமீன்லாம் வாங்கி போடுறேன்னு நான் சாப்பிட்டுட்டு கவட்டையை விரிச்சுக்கிட்டு கிடக்குறேன். இங்க உட்காந்து கெத்தா மாசம் என் பிள்ளைகளோட உட்காந்துருக்கேன். நான் தான் சொல்றேன்ல, அதாவது என் உறவுகள் நான் கவலைப்படக்கூடாது, டென்ஷன் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது மைண்டா விட்டுறாங்க, ஏதோ பேசுறதோட விட்டுருதுங்க. ஆனா இவளுக பூரா கூத்தியாளுங்க, பூரா எவ புருஷனே ஆட்டையை போட்டு வச்சிருக்கிறவளுங்க. அள்ளு வாங்குது. அக்கா உன் கண்ணுல இருந்து ஒரு துள்ளி வந்துடக்கூடாதுக்கா, எங்களுக்கு இதயம்லாம் துட்டிக்குதுக்கா, துட்டிக்கிது புஜம் ஜெயிப்பது நிஜம் தங்கிட்டத்துக்கு டும் தாம் தும் துண்டு வர்றாளுங்க. அப்ப நிஜமான கணவன் மனைவியை பிரிஞ்சிருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? வலி இருக்கும்ல, வேதனை இருக்கும்ல. நம்ம சொல்றது மட்டும் அவருக்கு அங்க காதுல ஏறல. அல்ல கையில் உள்ள கையெல்லாம் கத்துது, கதறுது, ஆத்தாடி கூத்தியா அந்த 4 பேர் தான் ரவுண்ட் அடிக்கிறாள்.